வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கான பரிகார ஸ்தலம். இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்கள்லாம் உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஜென்ரலாக பாருங்களேன், நீங்களே உங்களுக்கு ரோகிணி நட்சத்திரக்காரங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்கள போய் பார்த்தீங்கன்னா, என்ன சாப்பிட்டீங்களான்னா முதல்ல கேட்பாங்க. இன்கேஸ் சாப்பிடாமல் போயிட்டீங்கன்னா, சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய மிக மிக நல்ல குணம் படைத்தவர் இந்த ரோகிணி. ஆனால் இவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு வைங்களேன், பரிகார ஸ்தலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமால்பூர், இது வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற மணிகண்டீஸ்வரர் ஆலயம். இது சிறந்த பரிகார ஸ்தலமாக இருக்குது. இந்த ஸ்தலம் சந்திரன் வழிபட்ட ஸ்தலம். இந்த ஸ்தலத்தோட வரலாறை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அந்த காலத்தில் காஞ்சி மாநகரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்த மன்னன் குபன். இவருக்கு ஒரு ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டு முனிவரில் சிறந்தவரான வஜ்ர தேகம் கொண்ட ததீசி முனிவர். இவரும் குபனும் சிறந்த ஃப்ரெண்டாக இருந்தாங்க. இப்படி நாள்பட போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு விஷயத்தில் இவங்க ரெண்டு பேருக்கு இடையே கருத்து வேறுபாடு. இந்த ததீசி முனிவருக்கும் குபனுக்கும் கருத்து வேறுபாடு. இது பெரிய விஷயமாகி போராக மாறிடுச்சு. போர் நடக்குது. இந்த போரில் பார்த்திங்கன்னா குபன் தனது வலிமையை இழக்கிறார். இந்த நேரத்தில் குபன் தனது உற்ற தெய்வமான ஸ்ரீமன் நாராயணனை வேண்டுகிறார். இதனால் திருமால் என்ன பண்ணுறாருன்னா, அவர் சார்பாக போர்க்களம் புகுந்து ததீசியின் மேலே சக்கர ஆயுதத்தை ஏவறார். ஆனால் ததீசியின் உடல் வஜ்ரத்தன்மை கொண்டது. அதனால் மகாவிஷ்ணு ஏவிய சக்கரம் அவரை ஒன்றுமே பண்ணல. இதனால் திடுக்கிட்ட திருமால் என்ன பண்ணுறாரு, தேவர்களெல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை நடத்துகிறார். சிவபெருமான் ஜலந்தர அசுரனை வதைக்க சுதர்சன சக்கரம் ஏற்படுத்தியதை மற்றவங்களாம் சொல்கிறாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான இதுன்ட்டு. இதனால் சுதர்சன சக்கரத்தை அடையிறது எப்படி அப்படின்னு ஆலோசனை பண்ணுறார். திருமால் சுதர்சன சக்கரம் பெறுவதற்காக பூவலோகத்துக்கு வந்திருக்கார். தட்சிணாபூர்த்தியின் ஸ்தலமான கோவிந்தவாடி அந்த அக்ரஹாரம் வந்து சைவராய் மாறி சிவதீட்சை வரை பெற்றிருக்கிறார். இந்த நேரத்தில் அம்பிகை மண்ணால் உருவாக்கிய லிங்கத்துக்கு பூஜை செய்து வருவதை அறிந்து அந்த லிங்கத்துக்கே செந்தாமரை மலர்களால் ஒரு திருநாமத்திற்கு ஒரு மலர் என 1000 திருநாமங்களுக்கு 1000 மலர்களால் நித்தமும் பூஜை புரிந்தார் புருஷோத்தமர். இப்படி டெய்லி 1000 மலர்களால் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கார். இதனை அறிந்த சிவன் சுமார் பாரு அவரோட திருவிளையாடலை ஆரம்பிச்சிட்டார். ஒரு நாளைக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் 1000 மலர்லேருந்து ஒரு மலரை எடுத்து மறைச்சி வச்சிட்டார். இவரும் 1000 திருநாமங்களுக்காக 999 திருநாமங்களுக்கு மலர் இருக்குது, அடுத்த ஒரு மலர் இல்லை. இதாகிட்டார். என்னடா இது, நம்ம எடுத்துகிட்டு வந்தோமே ஒன்றும் இல்லையே, இந்த நேரத்தில் கம்ப்ளீட் ஆகலையே அப்படின்ட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம தனது வலது கண்ணை என்ன பண்ணுறாருன்னா மலராக எடுத்து லிங்கத்து மேலே கொடுக்குறார். இவரோட பக்தியை மெய்சிலிர்த்த ஈசன் காட்சியளிக்கிறார். காட்சியளித்து திருமாலுக்கு அவருக்கு அந்த வலது கண்ணையும் கொடுத்துட்டு அவர் வேண்டியபடி சுதர்சன சக்கரத்தை கொடுக்குறார். இவ்வாறு அவர் பெற்றிருக்கிறார். அந்த ஸ்தலம்தான் திருமால்பூர் ஸ்தலம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. வாருங்கள், வேண்டுவோம், ஐயனருள் பெறுவோம். வாழ்க வளமுடன்.